இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அவ என்ன பொண்ணா பேயா? இப்படியா கொலுசு பிடிச்சி இழுப்பா? அவங்களுக்கு சொந்தமானதை கேட்டா கொடுத்துதானே ஆகணும். நீ கழட்டி கொடுக்கறதுக்குள்ள அப்படி என்ன அவசரம் அவளுக்கு? எப்படி காயம் ஆயிருக்கு பாரு. சித்தி, என்னை பார்த்தா ஜனனிக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு. நாம இங்க இருந்தா ஜனனிக்கு தேவையில்லாத டென்ஷன் தான். ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடலாமா? எங்க போறது? வெறி பிடிச்ச அந்த சேது இந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். எங்க போனாலும் அவன் அங்க வருவான். அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஊருக்கு போக வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடலாம். சேது கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு ஊருக்கு போயிடலாம். போகலாம், ஆனா விடுவாங்களா? பாத்துக்கலாம் சித்தி. காவேரி தான் என்ன போக விடாம தடுத்தது. காவேரிக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப நல்ல பொண்ணு. அவதான் கடைசி நேரத்துல தடுத்துட்டா. நீங்க கூப்பிட்டா எப்ப வேணாலும் வருவேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றதும் சரிதான். இங்க இருந்தா உன் மனசும் கஷ்டப்படும். சிவாவை பாக்குறப்பெல்லாம் உனக்கு வருத்தமாவும் இருக்கும். அது எனக்கு புரியுது துளசி. இல்ல சித்தி, இப்ப இருக்கிறது ஜனனியோட ஹஸ்பண்ட். என் சிவா அங்க இல்ல. என்னோட சிவா இங்க இருக்காரு. அவரு வேற, இவரு வேற. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்னைக்காவது இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். ஆனா ஜனனி உயிரோட வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருந்தா சிவாவை நெருங்க விட்டுருக்கவே மாட்டேன். கடவுள் புண்ணியத்துல எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா சிவாக்கு குற்ற உணர்வு இருக்கலாம். இப்ப அது கூட இருக்காது. நாம இங்க இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். நாளைக்கே நம்ம போயிடலாம் சித்தி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத சாமியே இல்ல துளசி. இப்படி ஆயிப்போச்சு என்ன. என் மனசு ரொம்ப வலிக்குது துளசி. சித்தி, நான் உங்களை கூப்பிடுறது வேணா சித்தியா இருக்கலாம். ஆனா என் மனசுல நீங்க தான் என்ன பெத்தவங்க, என்னோட அம்மா. உங்க கஷ்டம் புரியுது. ஒரு வகையில இது நமக்கு வேண்டியதுதான். சேதுக்கு பயந்து நான் ஜனனியா இருந்தது தப்புதானே. முடிஞ்சதை பத்தி நம்ம பேச வேண்டாம். தூங்கலாம் சித்தி, நீங்க படுங்க. நீயும் படுமா. துளசி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம போயிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சிவாவை பேங்க்குக்கு போக சொல்லுங்க. இல்ல தினம் தினம் இப்படிதான் வந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பேன். பேங்க் சேஃப்டி லாக்கர்ல ஜுவல்ஸ் வச்சிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கே போய் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. ஒரு சின்ன அவசரம். துளசி, என்ன துளசி போலான்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்க? வா போலாமா? இப்ப போக கூடாது, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன முக்கியமான வேலை? முடிச்சிட்டு சொல்றேன். அதை முடிச்சிட்டு தான் நம்ம இங்க இருந்து போறோம். நீ தானே சொன்ன இங்க இருக்க வேண்டான்னு. இங்க இருந்தா மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு. இப்ப என்ன ஆச்சு? சித்தி, விசாலாட்சி அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க தங்கம். இந்த மாதிரி ஒருத்தங்களை நான் சந்திச்சதே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல மனசு அவங்களுக்கு. அவங்களுக்காக ஒரு காரியம் பண்ணணும். அவங்களுக்காகவா? எனக்கு என்னன்னு புரியல துளசி. கண்ணுக்கு தெரியாத சர்ப்பம் ஒண்ணு இந்த குடும்பத்தை முழுங்க பாக்குது. அது தெரியாம அந்த விஷப்பாம்பு கூட இவங்க உறவாடுறாங்க.
கண்டிப்பா இவர் மேகலை கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. திருட்டுத்தனமா பேசுறாரு. என்ன வீட ஒழுங்கா தொட. அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தொடக்கிறேன். வேடிக்கை பார்க்காம ஒழுங்கா தொடைக்கணும். 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டுக்காச்சும் வேலை செய். நான் மட்டும் தான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வேலை செய்யணுமா? அதாவது நீ வேலை செய்யாம வெட்டியா இருக்கேன்னு என்ன சொல்றியா? நான் யாரு தெரியுமா? ராசம்பளத்தோட தங்கச்சி மக. நீ யாரு? ஆமா, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜனனின்ற பேர்ல பித்தலாட்டம் பண்ணி மருமகளான ஃப்ராடு தானே? ஏய், இங்க பார், நான் திரும்ப வருவேன். நான் வரும்போது தர பலன்னு இருக்கணும். அதுல நான் முகம் பார்க்கணும், சரியா? சரிங்க மேடம், நீங்க கண்டிப்பா முகத்தை பார்க்கலாம். போயிட்டு வாங்க. என் முகம் தெரியல, உன் முகம் சின்ன பின்னமாயிடும், பாத்துக்க. ஐயோ, இவ வேற. ஆஹா, இவ வேற இங்க பார்த்துட்டு போன வேகத்துல திரும்பி வரானே. ஏய், நீ தானே என்ன விழ வச்ச? நான் இங்க இருக்கேன். நீ அங்க விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, நீ தான் என்னமோ பண்ணிட்ட. நான் ஒன்னும் பண்ணல. வேணும்னா நீ தரையில முகம் பாக்குறியா? என்ன கிண்டலா? நீ தானே சொன்ன முகம் பாக்கணும்னு. இப்ப பாக்கலாம், நல்லா இருக்கு. ஆனா முகம் தான் ஒரு பக்கமா இழுத்திருக்கே.